வணக்கம். இன்றைய தினம் அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம் நண்பர்களே. 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் உங்கள் ஜோதிட ஆசானின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு மாசி மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன வாழ்க்கை தத்துவம். நம்ம வாழ்க்கையில நேரம் சரியில்லைன்னு நாம பலமுறை சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே நேரம்ங்கிறது ஒரு கருவிதான். அதை எப்படி பயன்படுத்துகிறோம்ங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த நாள். சூரியன் எப்படி மேகத்துக்கு பின்னாடி மறைஞ்சாலும் மறுபடியும் வெளிச்சத்தை தராரோ, அதே போல உங்க கஷ்டங்களும் இன்னைக்கு மறைய போகுது நண்பர்களே. உங்க மேல நம்பிக்கை வைங்க, உங்க குடும்பத்துக்காக உழைங்க. வாழ்க்கையின் வெற்றி நிச்சயம் உங்க பக்கம் இருக்கு. இப்போ 12 ராசிக்கான பலனை பார்ப்போம் நண்பர்களே. முக்கியமா இன்னைக்கு சந்திராஷ்டமம் பிடியில ஒரு ராசி இருக்க போகுது. அது எந்த ராசின்னு வீடியோ முழுசா பாருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய நட்சத்திர சிறப்பு மற்றும் சந்திராஷ்டமம் பற்றி பார்ப்போம். இன்றைக்கு மாலை 6:55 மணி வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. சந்திரன் மேசராசியில் சஞ்சரிக்கின்றார். இன்றைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு தெரியுமா? இன்று நாள் முழுவதும் துளாராசி நேரம் இருக்கு. சந்திராஷ்டமம் நிலவுகிறது. துலாம் ராசிக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. மேசராசி நேர்களே, ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு தொழில ஒரு வேகம் இருக்கும். புது ஆர்டர்கள் அல்லது வாய்ப்புகள் தேடி வரும். உங்க அன்பு மனைவியோட ஆலோசனை இன்னைக்கு உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும். அவங்க சொல்றதை கேட்டு நடங்க. குழந்தைகள் வழியில ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்னைக்கு உஷ்ணம் காரணமா ஒற்றை தலைவலி வரலாம். அதனால நிறைய தண்ணீர் குடிங்க. சூரியன் பகவானுக்கு ஆதித்ய ஹிருதயம் சொல்லுங்க. செல்வாக்கு இன்னும் கூடும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கு தொழில் நிமித்தமா சில பயணங்கள் அமையலாம். மனைவியோட ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஓய்வு தேவைப்படலாம். குழந்தைகள் இன்னைக்கு உங்ககிட்ட அதிகமா பாசமா இருப்பாங்க. தொழில தேங்கி நின்ற வேலைகள் இன்னைக்கு விறுவிறுப்பா நடக்கும். ஆரோக்கியத்துல தொண்டை எரிச்சல் வர வாய்ப்பு இருக்கு. அதனால மிதமான சுடு தண்ணீர் உப்பு போட்டு வாய் குப்பிளிங்க. மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்று வழிபடுங்க. மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு லாபஸ்தானம் வலுவா இருக்கு. தொழில நீங்க எதிர்பார்க்காத ஒரு லாபம் இன்னைக்கு கிடைக்கும். மனைவியோட முழு ஒத்துழைப்பால் ஒரு பெரிய குடும்ப சிக்கலை இன்னைக்கு தீர்ப்பீங்க. பிள்ளைகளோட படிப்புல நல்ல முன்னேற்றம் தெரியும். ஆரோக்கியத்துல கை கால் வலி வரலாம். அதனால உணவில் பூண்டு மற்றும் பிரண்டையை சேர்த்துக்குங்க. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடுங்க. மன தைரியத்தை கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப பலமா இருக்கு. வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவம் கிடைக்கும். மனைவி வழியில சொத்துக்கள் அல்லது நகை சேர்க்கை உண்டாக வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் உங்க பேச்சை தட்டாம கேட்பாங்க. ஆரோக்கியத்தில் இன்னைக்கு செழித்து தொந்தரவு வரலாம். அதனால மிளகு ரசம் சாப்பிடுங்க. சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வழிபடுங்க. மன அமைதி கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, சூரியனுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள். தொழில புதிய கிளைகள் தொடங்க திட்டமிடுவீங்க. மனைவியுடன் வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் கலைத்துறையில் சாதிப்பாங்க. முதுகுவலி வரலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதனால வேலைக்கு நடுவில் கொஞ்சம் ஓய்வு எடுங்க. குலதெய்வத்தை மனதார நினைச்சு ஒரு விலகு ஏற்றுங்க. தடைகள் நீங்க. கன்னிராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் முடிஞ்சதால இன்னைக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்பீங்க. தொழில இந்த போட்டிகள் குறைஞ்சு ஒரு தெளிவு பிறக்கும். மனைவியோட அன்பு இன்னைக்கு உங்க மனசுக்கு தைரியத்தை தரும். பிள்ளையோட எதிர்காலம் பத்தி ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க. ஆரோக்கியத்துல வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரலாம். அதனால காரமான உணவுகளை தவிர்த்துட்டு சீரக நீர் குடிங்க. மகாவிஷ்ணு வழிபடுவது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும் நண்பர்களே. துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். மனைவியுடன் பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவை. தேவையில்லாத வாக்கு வாங்க தவிர்த்துடுங்க. தொழில இன்னைக்கு புது முதலீடு எதையும் செய்யாதீங்க. குழந்தைகள் கேட்டதை வாங்கி கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துங்க. ஆரோக்கியத்தை தூக்கமின்மை வரலாம். அதனால இரவு படுக்கும்போது ஒரு டம்ளர் பால் குடிங்க. துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. விருச்சிகராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் நாள். தொழில எதிரிகள் காணாம போவாங்க. மனைவி உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பக்கபலமா இருப்பாங்க. குழந்தைகள் மூலமா குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். ஆரோக்கியத்துல உடல் உஷ்ணம் அதிகரிக்கலாம். அதனால வெந்தயம் ஊற வச்சு சாப்பிடுங்க அல்லது மோர் குடிங்க. முருகப்பெருமானுக்கு செவ்வலரி பூ சூட்டி வழிபாடு செய்யுங்க. காரிய சக்தி உண்டாகும்.
தனுசு ராசி நேர்களே, தனுசு ராசி புத்தி ரொம்ப தெளிவா வேலை செய்யற நாள் இன்னைக்கு உங்களுக்கு. தொழில்ல புது திட்டங்களை செயல்படுத்த ஒரு பொன்னான நேரம். மனைவியோட நீண்ட நாள் ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க. குழந்தைகள் விளையாட்டு போட்டிகளை ஜெயிச்சு பதக்கம் வாங்குவாங்க. ஆரோக்கியத்துல இருப்பு வரலாம். அதனால இளநீர் அல்லது எலுமிச்சம்பழச்சாறு எடுத்துக்கங்க. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாத்தி வழிபாடு செய்யுங்க. மகர ராசி நேர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சுகபோகங்கள் அதிகரிக்கும். மனைவியோட சேர்ந்து புது துணிமணி அல்லது நகை நட்டு வாங்குவீங்க. தொழில உங்க அந்தஸ்து உயரும். குழந்தைகள் மூலமா ஒரு சுப செய்தி உங்களை தேடி வரும். ஆரோக்கியத்துல மூட்டு வலி வரலாம். அதனால முடக்கத்தான் கீரையை உணவில் சேர்த்துக்குங்க. சனி பகவானுக்கு எள்ளு சாதம் நைவேத்தியம் செஞ்சு காக்கைக்கு வைங்க. கர்ம வினைகள் குறையும். கும்பராசி நேர்களே, உங்க தைரியம் இன்னைக்கு அபாரமா இருக்கு. தொழில சில அதிரடி முடிவுகளை எடுத்து லாபம் பார்ப்பீங்க. மனைவி உங்களுக்கு சமமா உழைச்சு தொழிலை மேம்படுத்துவாங்க. குழந்தைகள் படிப்பை முடிச்சு நல்ல வேலைக்கு செல்ல தயாராவாங்க. குழந்தைகள்ல ஆரோக்கியத்துல கணுகால் வலி வரலாம். அதனால தினமும் கொஞ்சம் நேரம் நடைபயிற்சி செய்யுங்க. சிவபெருமானுக்கு வில்வ இலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. சுபிட்சம் உண்டாகும் நண்பர்களே. மீனராசி நேர்களே, இன்னைக்கு தனஸ்தானம் பலமா இருக்கு. வராத பழைய பணம் கைக்கு வந்து சேரும். மனைவியோட உறவு ரொம்ப இனிமையா இருக்கும். குழந்தைகள் மூலமா சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். ஆரோக்கியத்துல பாதம் எரிச்சல் வரலாம். அதனால கால்களை சுத்தமா தண்ணீர் வச்சு தேய்ச்சு கழுவிடுங்க. ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது இனிப்புகளை வழங்குங்க. புண்ணியம் பெருகும். இன்றைய விசேஷம் அம்சம் பரணி நட்சத்திரக்காரனுக்கு இன்று எப்படி இருக்கும்? இப்போ வீடியோவோட கடைசியில நான் சொன்ன அந்த மிக முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு மாலை 6:55க்கு அப்புறம் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். குறிப்பா கலைத்துறை மற்றும் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் காத்துட்டு இருக்கு. நல்வாழ்வுன்னு எடுத்துக்கிட்டா பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு தலை சுற்றல் அல்லது சோறு வரலாம். அதனால சத்தான காய்கறிகள் எடுத்துக்கங்க. பரிகாரம் இன்னைக்கு மாலை மகாலட்சுமி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ராஜயோகம் உங்க வீட்டை தேடி வரும். இன்றைக்கு 12 ராசிக்கும் குடும்பம், தொழில் மற்றும் ஆரோக்கிய பலன்களை விரிவாக பார்த்தோம். சந்திராஷ்டமம் இருக்கிற துலாம் ராசிக்காரங்க மட்டும் இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க. இறைவனர்களால் இந்த நன்னாளில் எல்லோரும் நன்றாக இருப்போம். உங்கள் கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் பதிலளிக்க உள்ளேன். என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அதில் நீங்கள் என்னிடம் உங்கள் பிறந்த நேரம், பிறந்த தேதியை அனுப்பி வைத்தால் உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம், எந்த தெய்வத்தை வேண்டிக் கொள்ளலாம், உங்களுக்கு தேவையானது என்ன என்பதை நீங்கள் எனக்கு பணம், உடல் நலம், வேலைவாய்ப்பு, தொழில், கல்யாணம் என்று கேள்வியை கேட்டு அனுப்புங்க. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பார்த்து நான் உங்களுக்கு தேவையான பரிகாரம் அல்லது தேவையான தெய்வத்தை வேண்டுவதற்கு ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.